அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே ஒன்று வெடித்திருக்கிறது. துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் அவர்களை நியமித்து இன்னும் 3 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக தென் மாவட்ட நிர்வாகிகள் தனது பேச்சை கேட்க வேண்டும் என்றும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் தற்பொழுது கைகள் ஓங்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது ஆட்டத்தை தற்பொழுது நிறுத்தி வைக்க வேண்டியது உங்களது பொறுப்பு என்றும், அங்குள்ள ஆதரவுகள் முழுக்க நமது வேட்பாளருக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், கூட்டம் நமக்கு மட்டும்தான் வர வேண்டும் என்ற உத்தரவை தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். சும்மா ஒன்றும் ஆர்பி உதயகுமாரை துணைத் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கவில்லை. நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமும் கிடையாது. ஏனென்றால் கோவையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செல்வாக்கு இருக்கிறது என்றால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களின் செல்வாக்கு தான். அது எப்பொழுதும் மாற்ற முடியாததுதான். திமுகவின் எத்தகைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அதிமுகவின் வேட்பாளர்கள் தான் வெற்றியடைவார்கள். அதற்கு முழுக்க புரட்சித் தலைவர் முதல் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வரை செய்த நல்ல திட்டங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களும் காரணம்தான். அதே நிலைமை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவர்களது சாதியினர் மற்றும் அவரது சமூகத்தினர் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு துணைத் தலைவர் பதவியை வழங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, செங்கோட்டையன் அவர்களும் அவர்கள் சமூகத்தினர் மட்டும்தானே, அவர்களுக்கு எதற்காக வழங்கவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பேச்சை கேட்கக்கூடியவர், தலையாட்டக்கூடியவர் ஆர்பி உதயகுமார் மட்டும்தான். செங்கோட்டையன் அவர்கள் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மற்றும் சி.வி. சண்முகம் அவர்களும் எதிர்த்து பேசக்கூடியவர் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி பார்த்து தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்களை துணைத் தலைவராக தற்பொழுது வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிட்டால் அவரது துணைத் தலைவர் பதவி பறிபோகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.